இந்த வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்ல சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிய வரும். ஸோ இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கிராவிட்டி வந்து நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அதிக மாஸ் இருந்துச்சுன்னா ஒரு அதிக கிராவிட்டி இருக்கும் அதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து யுரேனஸ் பிளானட் எடுத்துக்கோங்க. இந்த யுரேனஸ் பிளானட்டை வந்து நம்மளோட பூமியோட கம்பேர் பண்ணலாம். அப்படி கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுரேனஸ் பிளானட் வந்து நம்மளோட பூமியை விட 14.5 மடங்கு வந்து மாஸ் அதிகம். ஸோ அப்படி மாஸ் அதிகமாக இருந்ததுன்னா கிராவிட்டி அதிகமாக இருக்கணும் இல்லையா? ஆனால் அப்படி இருக்காது. இப்போ பாருங்கள், யுரேனஸோட டென்சிட்டி வந்து பூமியை விட டென்சிட்டி கம்மியாக இருக்கனால பூமிக்கு வந்து அதிக கிராவிட்டி இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அதனுடைய கிராவிட்டி வந்து மாஸை டிபெண்ட் பண்ணி மட்டும் இருக்காது, அதனுடைய டென்சிட்டி டிபெண்ட் பண்ணியும் தான் அந்த ஒரு ஆப்ஜெக்டினுடைய கிராவிட்டி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து இதுலேருந்து நம்மளுக்கு தெரிய வருது. சரி, இப்போ நம்ம ஒரு பிளாக் ஹோல் எடுத்துக்கலாம். அந்த பிளாக் ஹோலோட சென்டர், அதாவது நடு பாகத்தை தான் நம்ம சிங்குலாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சிங்குலாரிட்டிக்கு வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த சிங்குலாரிட்டியோட வால்யூம் வந்து 0 அப்படின்னு சொல்லப்படுது. எப்போ ஒரு ஸ்டார் வந்து வெடிச்சு, அதாவது சூப்பர்னோவா வெடிச்சக்கப்புறம், அதாவது பிளாக் ஹோலாக மாறும் பார்த்தீங்களா, அப்படி பிளாக் ஹோலாக மாறுறப்ப ஒட்டுமொத்த மாசும் இந்த சிங்குலாரிட்டி நோக்கி தான் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய தியரிஸ் வந்து சொல்லுது. ஸோ ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியில் வந்து நம்ம டிரைவ் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா, அதாவது இந்த சிங்குலாரிட்டியில் வந்து நம்ம வந்து 0 வால்யூமில் அத்தனை மாதம் வந்து அடக்கப்படுது இல்லையா? ஸோ அப்போ 0 வால்யூம், அதாவது மாஸ் டிவைட் பை வால்யூம் போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டென்சிட்டி கிடைக்கும் இல்லையா? ஸோ வால்யூம் 0 அப்படிங்கிறப்ப இந்த சிங்குலாரிட்டி பாயிண்ட்டில் வந்து டென்சிட்டி வந்து இன்ஃபினைட் ஆகிடும். ஸோ அப்போ வந்து நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பீங்க, பிளாக் ஹோலுக்குள்ளே என்ன ஆப்ஜெக்ட் உள்ளுக்குள்ளே போனாலுமே வெளியே வரதுக்கு வாய்ப்பே இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருனாலையுமே சொல்ல முடியாது. அப்போ எப்படி வந்து அந்த சிங்குலாரிட்டி பாயிண்ட்டில் வந்து இன்ஃபினிட்டாக டென்ஸாக இருக்குது, மாஸ்லாம் வந்து எல்லாம் கொலாப்ஸ் ஆகிட்டு அந்த 0 வால்யூமில் அத்தனை மாதம் எப்படி அடக்கப்படுது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அதுக்கு ஒரு சிம்பிளான ஆன்சர் இருக்குது. அது என்னென்னா, எயின்ஸ்டீன் இதுலேருந்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்க்குறப்ப, அதாவது இந்த சிங்குலாரிட்டி பாயிண்ட் வந்து 0 வால்யூம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து அத்தனை மாதம் அடக்கப்படுறப்ப லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் எல்லாமே வந்து அது செயல் நடந்துடும். எந்த ஃபிசிக்ஸுமே, எந்த லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸுமே அந்த இடத்துல வந்து அப்ளை ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த இன்ஃபினிட்டி வந்து குறிக்குது. ஸோ அதனால் வந்து சிங்குலாரிட்டி பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டாக டென்ஸாக இருக்குது அப்படின்னு நம்ம உறுதியாகவும் நம்ம சொல்ல முடியாது. அடுத்து இந்த சிங்குலாரிட்டி பாயிண்ட்லேருந்து இந்த பிளாக் ஹோலோடைய பவுண்ட்ரி வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஸ்வார்ட்ஸ்சைல்ட் ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பவுண்ட்ரிக்கு பேர் தான் ஈவெண்ட் ஹரிசான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஈவெண்ட் ஹரிசன் என்ன குறிக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த ஈவெண்ட் ஹரிசன் தான் அந்த பிளாக் ஹோலுக்கும் மற்ற யூனிவர்ஸுக்கும் வந்து ஒரு பவுண்ட்ரி லேயராக இருக்குது. இந்த ஈவெண்ட் ஹரிசானை நம்ம எப்போ தாண்டுறோமோ, எந்த ஆப்ஜெக்ட் இல்லை எந்த லைட்டாக இருக்கட்டும் எதை உள்ளுக்குள்ளே போனாலுமே அந்த ஈவெண்ட் ஹரிசானை தாண்டி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்பி வெளியே வர முடியாது. அது நேராக வந்து சிங்குலாரிட்டிக்குள்ளே தான் போய் கொலாப்ஸ் ஆக தொடங்கும். இது ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப, அதாவது ஜியோடெசிக் அப்படிங்கிற நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த ஜியோடெசிக்ங்கிறது என்ன? அதாவது அந்த ஜியோடெசிக் அப்படிங்கிற பாத்தில் தான் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு மாசுல் ஆப்ஜெக்ட் இல்லை ஒரு எனர்ஜி உள்ள ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆக தொடங்கும். ஸோ அந்த பாத்தில் மூவ் ஆகிறது வந்து இந்த ஈவெண்ட் ஹரிசான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் ஹோல்னால் அந்த சுற்றி உள்ள ஸ்பேஸ் டைம் வந்து நல்லா வளைக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்படி வளைக்கப்படுறப்ப இந்த ஈவெண்ட் ஹரிசானை தாண்டின உடனேயுமே அந்த வளைவு வந்து ரொம்ப அளவுக்கு மீறி வந்து வளைக்கப்பட்டிருக்கும். அந்த வளைவில் உள்ள இந்த ஜியோடெசிக் பாத் இருக்குதுல்ல, அந்த ஜியோடெசிக் பாத் வந்து எதில் போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிங்குலாரிட்டி பாயிண்ட்டில் போய் தான் முடியும். ஸோ வெளியே வரதுக்கு டைரெக்ஷனே கிடையாது, பார்த்தே இல்லை, வழியே இல்லாதப்ப எந்த ஆப்ஜெக்ட்டும் அந்த ஈவெண்ட் ஹரிசானை தாண்டின உடனேயுமே அந்த ஜியோடெசிக்கு தானே ஃபாலோ பண்ணும். அந்த ஜியோடெசிக் எங்கே போய் முடியும்னு பார்க்குறப்ப இந்த சிங்குலாரிட்டி அப்படிங்கிற பாயிண்டில் போய் முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் அந்த ஈவெண்ட் ஹரிசானை வந்து எந்த ஆப்ஜெக்ட் இல்லை லைட்டே தாண்டினா கூட திரும்ப அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பிளாக் ஹோலினுடைய முக்கியமான பாகமான அந்த சிங்குலாரிட்டின்னு என்ன, ஈவெண்ட் ஹரிசான் என்ன அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது வரைக்கும் வந்து இந்த பிளாக் ஹோலை வந்து யார் பார்த்துருக்கா, அதாவது யார் அப்சர்வ் பண்ணியிருக்கா, உண்மையான யாரோ ஃபோட்டோ எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒன்லி அப்சர்வேஷன்ஸ் மட்டும் தான் வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இமேஜஸ் அப்புறம் இந்த வீடியோஸ்லாம் வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அதாவது எயின்ஸ்டீனுடைய ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி படி நம்ம அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர் மாடல்லையோ இல்லை நம்ம சிமுலேஷன்லேயோ நம்ம போட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் கிடைக்கும். ஈவெண்ட் ஹரிசான் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பிளாக் ஹோல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தை வந்து இந்த மாதிரி இமேஜஸ்லாம் வந்து இருக்குது. சரி, இது வரைக்கும் உங்களுக்கு பிளாக் ஹோல் பற்றின அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போ எவிடன்ஸுக்கான நேரம். அதாவது
ஒரு பிளாக் ஹோல் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய எவிடன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எயின்ஸ்டீனுடைய ஜெனரல் ரிலேட்டிவிட்டிக்கு வந்து ப்ரூஃப் இருக்கிற மாதிரி கூட இந்த எவிடன்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப நம்மளோட மில்கி வே கேலக்ஸி இருக்குது இல்லையா, நம்மளோட மில்கி வே கேலக்ஸி நடுவில் வந்து சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட சூரியனை விட 4 மில்லியன் மடங்கு அதிக மாஸ் கொண்ட ஒரு பிளாக் ஹோல் வந்து நம்மளோட மில்கி வே நடுவில் இருக்குது. ஸோ இந்த பிளாக் ஹோலை பேர் தான் சகிட்டேரியஸ் A ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பிளாக் ஹோலை சுற்றி நிறைய குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். இந்த சுற்றுற குரூப் ஆஃப் ஸ்டார்ஸில் வந்து ஒரு ஸ்டாரான S2 அப்படிங்கிற ஸ்டார் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆர்பிட் வந்து சுற்றும். ஸோ இந்த S2 ஸ்டார் வந்து இந்த பிளாக் ஹோலை சுற்றி ஒரு ஆர்பிட்டில் வந்து கம்ப்ளீட் ஆகி சுற்றும். பார்த்தீங்களா, அதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப 16 வருடங்கள் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து யூரோப்பியன் சதர்ன் அப்சர்வேட்டரி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து என்ன வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 25 வருடங்களாக இந்த ஸ்டாரை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க. அந்த S2 ஸ்டார் வந்து ஒரு ஆர்பிட்டை சுற்றிட்டு இருக்குது இல்லையா, கடந்த வருடம் வந்து இந்த பிளாக் ஹோலினுடைய ஆர்பிட்டில் பக்கத்தில் வந்து இந்த ஸ்டார் வந்து வந்திருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளோ பக்கத்தில் அப்படின்னு பார்க்குறப்ப 20 பில்லியன் கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த பிளாக் ஹோல் பக்கத்தில் வரப்ப அதிக கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் இந்த பிளாக் ஹோல் வந்து அதன் சுற்றி உள்ள ஸ்பேஸ் டைமை வந்து பயங்கரமாக வளைச்சிருக்கும் இல்லையா, அதாவது பயங்கரமாக டிஸ்டார்ட் பண்ணியிருக்கும், கர்வேச்சர் வந்து ஏற்படுத்தியிருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த கிராவிட்டி அதிகமாக என்ன நடக்கும், எந்த ஆப்ஜெக்ட்டுமே அந்த பாத் வந்து ரொம்பவே நேரோவாக இருந்துச்சுன்னா டக்குன்னு தானே போக பார்க்கும். இப்போ எப்படி ஆப்பிள் வந்து மேலேருந்து கீழே விழுதோ, எவ்வளோ ஸ்பீடில் கீழே விழுதோ, அதே மாதிரி அந்த பிளாக் ஹோல் ஏற்படுத்தின கிராவிட்டி வந்து இந்த ஸ்பேஸ் டைம் வந்து பயங்கரமாக பெண்ட் பண்ணியிருக்கனால இந்த S2 ஸ்டார் வந்து எவ்வளோ வேகத்தில் வந்து அந்த 20 பில்லியன் கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கும்போது ட்ராவல் பண்ணிச்சு அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளோட ஸ்பீட் ஆஃப் லைட்டில் 2.5% ஸ்பீட் அளவுக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. இந்த ESOனுடைய அப்சர்வேஷனில் இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது கிராவிடேஷனல் ரெட் ஷிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கிராவிடேஷனல் ரெட் ஷிஃப்ட்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஒரு பிளாக் ஹோல் எடுத்துக்கோங்க. அந்த பிளாக் ஹோலை தள்ளி ரொம்ப தூரம் தள்ளி அந்த கிராவிடேஷனல் எஃபெக்டே உங்கள் மேலே படாத மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு கிளாக் வச்சுக்கிறீங்க. அடுத்து நான் வந்து அந்த பிளாக் ஹோலை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு கிளாக் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ நான் எப்போ வந்து அந்த பிளாக் ஹோல் கிட்ட போய்கிட்டே இருக்கணும், நான் கிட்ட போக போக நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்க கிளாக்கோட முள் வந்து ஸ்லோவாக வந்து டிக் ஆகும். ஸோ நான் மெதுவாக டிக் ஆகிறது பேர் தான் நம்ம டைம் டைலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கே வந்து கிராவிட்டி அதிகமாக இருக்கோ, ஸ்பேஸ் டைம் வந்து அதிகமாக கர்வேச்சர் இருக்கிற இடத்துல டைமு வந்து ஸ்லோவாக ரன் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. இதுவே என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் பார்த்தேன்னா என்னோட கிளாக் வந்து நார்மலாக ரன் ஆகிட்டு இருக்கும், எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. ஸோ ஒன்ஸ் நான் எப்போ வந்து அந்த ஈவெண்ட் ஹரிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளாக் ஹோலினுடைய பவுண்டரி நான் தாண்டணும், நான் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவேன் உங்களோட கண்ணுக்கு. நான் வந்து உள்ளுக்குள்ளே போனதாகவே உங்களுக்கு தெரியாது, நான் அப்படியே அந்த ஈவெண்ட் ஹரிசன்லேயே நின்றுட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். இது ஏன் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த ஈவெண்ட் ஹரிசன் நான் தாண்டிச்சுனாவே எந்த விதமான ஆப்ஜெக்ட் வந்து வெளியேறாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஈவெண்ட் ஹரிசானுக்கு ஜஸ்ட்டுக்கு முன்னாடியே நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்க பார்த்தீங்களா, அதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, அதாவது அந்த ஈவெண்ட் ஹரிசானுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்பேஸ் டைம் வந்து அளவுக்கு மீறி வந்து வளைக்கப்பட்டிருக்குமா. ஸோ என்னோட கடைசி, அதாவது நான் அந்த ஈவெண்ட் ஹரிசானுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட பாடி வந்து எமிட் பண்ண லைட் இருக்குது இல்லையா, அந்த லைட்டில் ஃபோட்டான்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஃபோட்டான்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த விசிபிள் ஃப்ரீக்வன்சியிலிருந்து அந்த பிளாக் ஹோல்னால் ஏற்படுத்தின அந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் இருக்குதுல்ல, அதுலேருந்து அந்த ஃபோட்டான் தப்பிக்கிறதுக்கு அந்த ஃபோட்டான் வந்து சில எனர்ஜி வந்து லாஸ் பண்ணும். ஸோ சில எனர்ஜி வந்து அந்த ஃபோட்டான் இழந்தக்கப்புறம் அதனுடைய ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டு உங்ககிட்ட வரதுக்குள்ளே நான் மறைஞ்சே போயிடுவேன். இது ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விசிபிள் ஸ்பெக்ட்ரத்துலேருந்து ஃப்ரீக்வன்சி குறை என்ன ஆகும், வேவ் லென்த் வந்து அதிகமாகும். நம்மளோட விசிபிள் ஸ்பெக்ட்ரத்துலேருந்து கீழே போயிடுச்சுனாவே உங்களோட கண்ணுக்கு வந்து நான் தெரியுமானே. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டுக்கு பேர் தான் கிராவிடேஷனல் ரெட் ஷிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ரெட் ஷிஃப்ட் பற்றி உங்களுக்கு அதிகமாக தெரியணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எண்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ் அப்படிங்கிற வீடியோ வந்து நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். அந்த ரெட் ஷிஃப்ட் பற்றின அழகான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் அந்த S2 ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த S2 ஸ்டார் வந்து எப்போ இந்த பிளாக் ஹோல் பக்கத்தில் வருதோ அந்த S2 ஸ்டார் வந்து வெளியாகக்கூடிய வெளிச்சங்கள் எல்லாமே ரெட் ஷிஃப்ட் ஆகிறதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு நான் ஒரே ரீசன் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, நியூட்டனோட லா ஆஃப் கிராவிட்டி வந்து அங்கே அப்ளை ஆகலை. எது வந்து வேலிடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எயின்ஸ்டீனுடைய ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. அடுத்த எவிடன்ஸ் வந்து இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் தான் கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜில் ரெட் கேலக்ஸி வந்து முன்னாடி இருக்குது, பின்னாடி வந்து ஒரு ப்ளூ கேலக்ஸி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் எர்த்துலேருந்து நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெட் கேலக்ஸி மறைச்சோம் இல்லையா, ஆனால் அப்படி மறைக்க கிடையாது. அதுக்கு பதிலாக அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்குறப்ப அந்த ரெட் கேலக்ஸியில் உள்ள கிராவிட்டி வந்து
அந்த ஸ்பேஸ் டைமை வந்து பெண்ட் பண்ணியிருக்கனால பின்னாடி இருக்கிற அந்த ப்ளூ ஸ்டார் வந்து இந்த ரெட் கேலக்ஸினால் உருவாக்கப்பட்ட அந்த ஜியோடெசிக் பாத்தில் வந்து ட்ராவல் ஆகிட்டு அந்த ரெட் கேலக்ஸி சுற்றி வந்து ஒரு ஸ்மஜ் மாதிரி உங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பொருளாக இருக்கட்டும், ஈவன் நம்மளோட லைட்டாக இருக்கட்டும், நம்மளோட ஸ்பேஸ் டைம் வந்து ஒரு கிராவிடேஷனல் பொருள் வந்து எப்படி வளைச்சிருக்கோ அந்த பாத்தில் தான் எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து ட்ராவல் ஆகும், அந்த ஜியோடெசிக் பாத்தில் தான் ட்ராவல் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இதன் மூலிமா நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐன்ஸ்டீனுடைய ஜெனரல் ரிலேட்டிவிட்டிக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி வரும். அது என்னென்னா, ஏன் இது வரைக்கும் வந்து யாருனாலையுமே பிளாக் ஹோலை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியல அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆக்சுவலாக பிளாக் ஹோலுங்கிறது என்ன? அது வந்து அந்த ஈவெண்ட் அரிசான மூலம் தான் நம்மளால் ஃபோட்டோ எடுக்க முடியும். அந்த பிளாக் ஹோல் வந்து நம்ம எதுவுமே ஃபோட்டோ எடுத்தாலுமே பிரோஜனம் கிடையாது. ஏன்னு உங்களுக்கே தெரியும், எந்த லைட்டும் அதுலேருந்து வெளியே வராது. ஸோ அந்த ஈவெண்ட் அரிசானை சுற்றி உள்ள அந்த லைட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா சுற்றி, ஏன்னா வந்து அதிக பெண்ட் அடிக்கனால ஸ்பேஸ் டைம் வந்து அதை சுற்றி வந்து அந்த லைட்டு ஃபோட்டான் வந்து ட்ராவல் ஆகும், ஆர்பிட் ஆகும். இதுக்கு பேர் தான் ஃபோட்டான் ஸ்பீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஈவெண்ட் அரிசான் அப்படிங்கிற ரீஜனை வந்து நம்ம பார்க்க முடியும். அது எப்படி அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து நம்மளோட எர்த்து சைஸில் ஒரு டெலஸ்கோப் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். ஆனால் அந்த எர்த்து சைஸில் ஒரு டெலஸ்கோப் வந்து வைக்க முடியாது இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அதுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராமான ஈவெண்ட் ஹரிசான் டெலஸ்கோப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரிஸும் கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் ஹோலை சுற்றி அந்த ஈவெண்ட் ஹரிசானில் வந்து அந்த ஃபோட்டான்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டான்ஸ் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு நம்மளோட பூமியில் வந்து ஒரு 8 இடத்துல வந்து அந்த டெலஸ்கோப் வச்சு அந்த டெலஸ்கோப் வந்து எந்த ஃப்ரீக்வன்சியை டார்கெட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர் லைட்னுடைய ஃப்ரீக்வன்சி தான் டார்கெட் பண்ணோம். எப்போ அந்த பிளாக் ஹோலுடைய ஈவெண்ட் ஹரிசான்லேருந்து அந்த லைட் வந்து அங்கேருந்து ட்ராவல் ஆகிட்டு 25,640 லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸ் கழித்து நம்மளோட பூமி வந்து சேருதோ, அதுக்குள்ளே வந்து அந்த 1 மில்லிமீட்டர் வேவுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட பூமி வந்து சேர்றப்ப ரேடியோ வேவ்ஸாக மாறிடும். ஸோ இந்த ரேடியோ வேவ்ஸ் எல்லாமே இந்த 8 டெலஸ்கோப்பை வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த எல்லா டேட்டாவும் ஒன்றா சேர்த்து சூப்பர் கம்ப்யூட்டருக்கு வந்து அனுப்புவாங்க. அந்த சூப்பர் கம்ப்யூட்டரில் சில அல்காரிதம்ஸ் வச்சு எல்லா டேட்டாவும் வந்து சிங்க் பண்ணி எரர்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் ஹோல் மாடல் வந்து நம்மளோட ஐன்ஸ்டீனுடைய ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிக்கு வந்து ஒத்து போகுதா அப்படிங்கிறது வந்து வெரிஃபை பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் ஹரிசான் டெலஸ்கோப்ஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனுடைய முழு டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ மூலிமா அந்த பிளாக் ஹோல் பற்றின ஓவரால் ஐடியா கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஐன்ஸ்டீனுடைய ஜெனரல் ரிலேட்டிவிட்டிக்கு வந்து இந்த எவிடன்ஸில் எப்படி ஒர்க் செய்யுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் கொடுங்க. அதே சமயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலைன்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், அப்புறம் ஃபேஸ்புக் மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. உங்களிடம் வந்து விடைபோவது ரஞ்சித் குமார். நீங்கள் பார்த்துட்டு இருந்தது விசை பலகை.